எஸ் ஃபாதர் காட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது நாளில் இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். டே 12. பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி. உடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை நடத்தி வருகிறவரே, உடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த 21 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த 12வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்து வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறாங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நீரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நீரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடும். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா. வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா.
உந்தேசம் முழுதும் மாலை போலியும் உனக்காக பொக்கிஷத்தை தீரந்திடுவா. உந்தேசம் முழுதும் மாலை போலியும் உனக்காக பொக்கிஷத்தை தீரந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக, பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் மேன்மையாக சொல்லுவீங்களா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுவீங்களா? Hallelujah, hallelujah, hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஆமென். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆவியானவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்கள் தேற்றரவாளனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த 12வது நாளில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எஸ், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னில் உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னில் உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா. சொல்லுங்க பார்க்கலாம். ரூவா காற்று, ரூவா காற்று, சுவாச காற்று, என்னில் ரூவா காற்று என்மேல் பாய்ந்து வருகிற ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னில் உயிர்ப்பியும். அக்கினிய என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினியின் பிலமாய் என்னை மாற்றும். அக்கினிய என்னை சூழ்ந்து, அக்கினியின் பிலமாய் என்னை மாற்றும். அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரியச் செய்யுமே. அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரியச் செய்யும். மகிமையே, வாஞ்சையே, மகிமையே, வாஞ்சையே, மகிமையே, மகிமையே,
மகிமையே 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 மகிமையே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே 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 மகிமையே. மகிமையே சொல்லுங்க. ரூவா காற்று, ரூவா காற்று, ரூவா காற்று, சுவாச காற்று என்னில், ரூவா காற்று, ரூவா காற்று, சுவாச காற்று என்னில் உயிர்ப்பியும். ரூவா காற்று, அந்த ரூவா காற்று, அந்த அக்கினி காற்று எங்க மேல வீசணும். இந்த 12வது நாளில் இந்த அக்கினி காற்று எங்க மேல வீசணும். இந்த ஆவியானவருடைய காற்று எங்க மேல வீசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு தேவன் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12வது நாளில் டே 12 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. In that day declares the Lord Almighty, I will break the yoke of their necks and will tear off their bonds. No longer will foreigners enslave them. இந்த 12வது நாள் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் நுகத்தை
உன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நுகங்கள், யோக்ஸ், பிரேக் பண்ண போகிறார் ஆண்டவர். In the name of Jesus. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஐ வில் பிரேக் த யோக். ஐ வில் பிரேக் த யோக். இந்த வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கேருந்து நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லுங்கள். God will break the yoke. சொல்லுவீங்களா? God will break my yoke. கர்த்தர் என் நுகத்தை முறியடிக்கப் போகிறார். கர்த்தர் என் நுகத்தை எனக்கு விரோதமாக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற நுகங்களை கர்த்தர் உடைக்கப் போகிறார். சொல்லுங்க, முறியடிக்கப் போகிறார். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அவருடைய வார்த்தை சொல்லுது, உன் கட்டுக்களை எல்லாம் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். I will tear off their bonds. I will tear off their bonds. எல்லா விதமான கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட போகிறது. சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, என் ஆவிக்குரிய நிலைக்கு விரோதமாக, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு விரோதமாக, அகென்ஸ்டாக எழும்பி என்னை கட்ட வேண்டும் என்று சொல்லி, என்னை முடக்க வேண்டும் என்று சொல்லி எழும்புகிற, என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்கிற கட்டுக்கள், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஷாலா ராமா, இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். தேவ வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ளாக கடந்து வந்து எல்லா கட்டுக்களையும் உடைக்குவதாக, எல்லா உங்கள் நுகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நேரத்தில் வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கடந்து போய், வசனம் சொல்லுது, என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை அது ஒருபோதும் வெறுமையாக என்னிடத்திற்கு அவரிடத்திற்கு திரும்புவதில்லை. நான் அனுப்பின காரியத்தை அது செய்து முடித்துவிட்டு தான் திரும்பும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை அப்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்குள்ளாகவும் ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் பலிப்பதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் எல்லா ஐ வில் டியர் ஆஃப் தேர் பாண்ட்ஸ், எல்லா கட்டுக்களையும் நான் அறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, மறைமுகமாக வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்கிற எல்லா கட்டுக்களையும் கர்த்தர் உடைக்கப் போகிறார். வசனம் சொல்லுகிறது, அந்நியர் இனி அவனை உன்னை அடிமை கொள்ளுவது இல்லை. இனிமேல் நோ மோர் enslave, no more, they no long will foreigners enslave them. இனிமேல் அடிமைத்தன வீடாக எகிப்து கிடையாது. எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். இனி அடிமை இல்லை, இனி அடிமை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, Matthew chapter 11 verse 28 and 29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நுகங்களை எல்லாம் முறியடிக்கப் போகிறேன், உங்கள் கட்டுகளை எல்லாம் நான் அறுக்கப் போகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கவலையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த 21 நாள் ஜபத்தில் 12வது நாளில் நீங்கள் வேதனையோடு வெளியில் சொல்ல முடியாத உங்கள் துக்கத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்திற்கு போங்கள், அவருடைய சமூகத்துக்கு போங்க. அவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுக்கு உங்கள் கட்டுக்களை எல்லாம் முறியடித்து உங்களுக்கு சமாதானத்தை, இளைப்பாறுதலை தருவார். உங்கள் நுகங்களை எல்லாம் முறியடித்து அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார்.
உங்கள் இருதயத்துக்கு சமாதானத்தை தருவார், சாந்தமான ஒரு காரியத்தை தருவார். God will give you a peaceful life. God will give you a peaceful heart. ஆண்டவர் உங்கள் கட்டுக்களை இந்த காலைவேளையில் அறுத்து, ஒரு மனுஷனுடைய கட்டுக்களாக இருக்கலாம், பிசாசுடைய தந்திரமான நுகங்களாக கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர், சூழ்நிலையின் கட்டுக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இந்த காலைவேளையில் கர்த்தர், வியாதியின் கட்டுக்களாக கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் இந்த காலைவேளையில் கர்த்தர், கடனின் பாரமாக கட்டுக்களாக கூட இருக்கலாம், இந்த காலைவேளையில் கர்த்தர். சில நாளைக்கு முன்பதாக இந்த 21 நாள் ஜபத்தில் ஆன்லைனில் சில நபர் பார்த்து கொண்டிருந்து அவர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீல் சேரில் உட்காந்துட்ருக்குறோம், வீல் சேரில் உட்காந்துட்ருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஹீலிங் கிடைக்கணும், ஹீலிங்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க வீல் சேர்லேருந்து எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீல் சேருடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் தேவ வல்லமை சீக்கிரத்தில் கடந்து போய் அந்த வீல் சேருடைய நுகங்கள் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் எழுந்து நடக்க போறீங்க. விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நுகங்கள் எல்லாம் விடுதலையாக போகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே, truly you will get a deliverance from God. Truly you will get a deliverance from God. தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுதலையை பார்ப்பீர்கள். தேவன் கட்டுக்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. என் ஜனம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய், அடிமைத்தன வீட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் அவர்கள் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பார்வோன்ட்ட அனுப்பி, மோசையை அனுப்பி, என் ஜனத்தை விடுதலையோடு ஆராதிக்க நீ அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வச்சார். என் ஜனங்களை விடுதலை பண்ணு, என் ஜனங்களை விடு, அவர்களை ஆராதிக்கிறதுக்கு விடு, அவர்கள் எனக்கு ஜெபம் பண்ண, என்னை தொழுது கொள்ளுகிறதுக்கு விடு. ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், ஜெபிக்கிறதற்கும் தேவனை ஆராதிக்கிறதற்கும் தேவ சமூகத்திலே அமருவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவதற்குமே பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு ஜெபிக்க விடாமல் சிந்தனைகளை டீவியேட் பண்ணிட்டு, சிந்தனைகளை டைவர்ட் பண்ணிட்டு, ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது, அது ஒரு நுகம். ஜெபம் பண்ண உட்கார்ந்தால் தான் ஏதோ ஒரு வேலை, யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க, அதுவும் ஒரு நுகம், அதுவும் ஒரு கட்டுக்கள். சில காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக வருகிறது என்றால் அது நிச்சயமாக அந்த கட்டுக்களை எல்லாம் யூ வாண்ட் டு பிரேக் தட். நீங்கள் அதை உடைக்க வேண்டும். உங்களுடைய ஜெப நேரத்தை யாராவது தடுக்கிறாங்கன்னா தட்ஸ் யோக், தட்ஸ் பாண்டேஜ். யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தட். நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரணும். அந்த கட்டுக்களிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். அந்த நுகத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கு இந்த 12வது நாளில் கற்றுக் கொடுக்குற காரியம். எனக்கு தெரியுது, ஆனால் இதிலிருந்து நான் வெளியில் வர முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ட்ரை டு கம் அவுட். இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி நம்ம தான் எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்து நம்ம உட்கார்றதுக்கு பிரயாசப்படணும். அப்போ தான் நுகங்கள் உடைக்கப்படும், கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். கலாத்தியர் 5:1 சொல்லப்படுகிறது, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். நன்றாக கவனிச்சிருங்களா? நான் அப்போ தான் சொன்னேன், வெளியில் வரணும். திரும்பியும் எனக்கு தெரிகிறது ஜெபம் பண்ணுறதுக்கு இது ஏதோ சம்திங் இஸ் பிளாக்கிங் மீ. ஏதோ என்னை தடுக்குது ஜெபம் பண்ண விடாமல். ஏதோ ஒரு விஷயம் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெருங்க விடாமல். சம்திங் இஸ் பிளாக்கிங் மீ. சம் பர்சன் இஸ் பிளாக்கிங் மீ. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினச்சி ஜெபம் பண்ணுறதுக்கு
நான் தேடி போகும்போது சில நேரத்தில் சம்திங் அண்ட் சம் பர்சன், சம் ஹியூமன்ஸ் ஆர் பிளாக்கிங் மீ, சம் ஒன் இஸ் டைவர்ட்டிங் மீ. சிலர் என்ன இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து டைவர்ட் பண்ணி, நல்லா கவனிங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் திருப்பி என்னை அங்கே அந்த ஜெபம் பண்ண விடாமல் என்னை உட்கார வைக்குது, பைபிள் வாசிக்க விடாமல் என்னை உட்கார வைக்குது, தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி போக விடாமல் ஏதோ சம்திங் இஸ் blocking me and dragging me again to that slaves, again to that yoke. திரும்பியும் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் அப்படின்னு என்ன வசனம் சொல்லுது? don't go back to that same yoke. திரும்பியும் அந்த நுகத்துக்கு போகாதீங்க. don't go back again to the slavery. அந்த நுகத்துக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கு, அந்த கட்டுக்களுக்குள்ளாக திரும்பவும் போகாதீங்க. வசனம் சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் 12வது நாளில் ஏசாயா 10:27, ஐசாயா சாப்டர் 10 verse 27. அந்நாளில் உன் தோளினின்று உன் சுமையையும் உன் கழுத்தினின்று உன் நுகமும் நீக்கப்படும். திரும்பி ஆண்டோடைய வார்த்தையாக தான் சொல்லுகிறது, உங்கள் தோளிலிருந்து சுமை நீக்கப்படுவதாக, உங்கள் கழுத்திலிருந்து உங்களுடைய நுகம் நீக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை, அபிஷேகத்தினால் நுகம் முறைக்கப்படும். ப்ரே ஃபார் அனாயிட்டிங், ப்ரே ஃபார் அனாயிட்டிங், ப்ரே ஃபார் த அனாயிட். ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேளுங்க. அந்த அபிஷேகத்துக்காக கேளுங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் கட்டுக்களை பிரேக் பண்ணும். அபிஷேகம் வேணுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடுவதற்கு. நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் அப்படின்னு அதையிலே நின்றக்கூடாது. You want to try, you want to ask to God for a new anointing. நீங்கள் புதிய அபிஷேகத்துக்கு தேவன்கிட்ட கேளுங்க. You want to ask God for the new tongues. புதிய அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தேவனத்தில் கேளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய நுகங்களை நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் நுகம் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற நுகங்களையும், if you get a new tongues, if you get a new anointing, if you get again and again, you will get a new anointing from God. நீங்கள் திரும்பவும் தேவனிடத்திலிருந்து புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்க அந்த அபிஷேகம் உங்களுடைய வீட்டினுடைய நுகத்தெல்லாம் உடைச்சிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு என்னென்னு? நீங்கள் திரும்ப அந்த நவமான பாஷைகள், அந்நிய பாஷைகளை உங்கள் வீடுகளில் பேசிக்கொண்டு இருக்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய நுகங்களும் உடைக்கப்படும், கட்டுகளும் பிரேக் ஆகும். ஸோ you want anointing. உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம், முக்கியமானது. நாகூம் 1:13 சொல்லப்படுகிறது. நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:13, இப்போதும் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பவும் நுகங்களை முறிக்கிற கர்த்தர். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 61:1 சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிய வார்த்தையே, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு, நல்லா கவனிங்க, இந்த நுகத்தினால் கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஐ வாண்ட் டு டாக். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் வாயை விரிவாக திறப்பா, அதை நன்மையினால் நிரப்புகிறேன், அபிஷேகத்தினால் நிரப்புகிறேன், கனிகளினால் நிரப்புகிறேன்,
அனாயிட்டிங்னால், அபிஷேகத்தினால், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், நவமான பாஷையினால், அந்நிய பாஷையினால் நிரப்புகிற நீ இவைகளை பேசு. கட்டவிழ்த்துதலை கூறு, கட்டவிழ்த்துதலை கூறு. I will break all the yokes. I will break all the chains. ஆண்டவர் சொல்றார், எல்லா கயிறுகளையும் எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் முறியடிக்கிறார் இந்த கால வேளையில். கொலோசியர் 1:13 சொல்லப்படுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கின தேவன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின தேவன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின தேவன். இந்த நாளில் கர்த்தர் சொல்றார், இருளின் அதிகாரத்தின் நுகத்தை நான் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடுகிறேன். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை உடைத்து போடுகிறேன். இருளின் அதிகாரத்தில் மறைமுகமாக பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மறைமுக கட்டுக்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் கட்டவிழ்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இனி நீங்கள் அடிமை தனத்தில் இருக்க போவதல்ல. வசனமே சொல்லுது, அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளுவது இல்லை. அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளுவது இல்லை. சொல்லுங்க, இனி நான் அடிமையாய் இருக்க போவதல்ல. அடிமைத்தனத்தின் ஆவி என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஸ்பீக் அவுட் சொல்லுங்க, வாயிலத்தனம் சொல்லுங்க. இந்த கட்டுக்கள் என்னை என் குடும்பத்தை, என் வீட்டை அடிமைப்படுத்த முடியாது. இந்த ஸ்லேவரி, இந்த அடிமைத்தனம், இந்த நுகம் என்னை, என் வீட்டை, என் குடும்பத்தை இந்த நுகத்தில் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிற முடியாது. இனி நான் அடிமைத்தனத்தில் இல்லை. கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, எங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இந்த 12வது நாளில் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை தான். உங்கள் கழுத்திலிருந்து நுகத்தை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஸ்லேவரி கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அவிழ்க்கிறார். அவர் அவிழ்த்து விட்டார், அவர் எடுத்து விட்டார், சகலத்திலிருந்து விடுதலை தந்து விட்டார். விடுதலையோடு தேவனுடைய சமூகத்தில் இருங்க. அந்த விடுதலைக்காக கூறுங்க. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 12வது நாளில் ஆவியானுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கிற எல்லா கட்டுக்கள், எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்பட்டு உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆவியானவர் விடுதலையை கூறுகிறோம், விடுதலையை கூறுகிறோம், விடுதலையை கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மகத்துவமான விடுதலையை தருவீராக. இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குற தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிங்க, விடுதலை கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.